தாவேகாவுடைய செயல்பாடுகளை ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை. இல்லாத செய்தியை பரப்புகிற ஒரு கோயபல்ஸ் ஹிட்லருடைய காலம் போன பிரச்சார பயணம்தான் இன்றைக்கு விஜயுடைய ஆட்சியில் நடக்கிறது. அதிமுகவை பொறுத்தவரை இப்பொழுதாவது தூக்கத்திலிருந்து எழ வேண்டும். விஜயோட வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைந்தவர்களே அவர்கள்தான். தாவேகாவுடைய செயல்பாடுகளை ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை. அதே சமயத்தில் எடுத்த முடிவுகளால் பின்வாங்கவும் முடியாமல் ஒரு மன உளைச்சலில் இருப்பதை தான் அவர்களுடைய பேட்டிகள் காட்டுகிறது. குறிப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வீரபாண்டியன் அவர்கள் மிக தெளிவாக பேசக்கூடியவர், மிக தெளிவான கொள்கைவாதி. ஆனால் ஒவ்வொரு நாள் காலையும் மாலையும் அவர் அளிக்கிற பேட்டியே அவருக்கே அது வித்தியாசமாக இருக்கும் என்பது எல்லோரும் உணர்ந்திருக்கின்ற சூழல். எனவே காலம்தான் இதற்கெல்லாம் முடிவு சொல்ல வேண்டும். சமூக நலத்துறையை ஆதி திராவிட நலத்துறையில் மாற்றணும் அப்படின்ற மாதிரி திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. என்ன ஒரு மாற்றம் வரப்படுது, எதுக்காக சொல்றாங்க? இல்லை, அதாவது ஒரு சமூகம் ஒடுக்கப்பட்டு பல்வேறு அழுத்தங்களுக்கு ஆளாக்கப்பட்ட சமூகத்தை கை தூக்கிடுவதற்கு தான் அரசியல் சட்டமைப்பு மேதை ஆனால் அம்பேத்கர் அவர்கள் இதற்கான பல முடிவுகளை எடுத்தார்கள். அதனால்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் இந்த பெயர் மாற்றம் சரியாக இருக்காது என்று சொல்லியிருக்கிறார். எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை அவர்கள் இந்த அம்பேத்கர் கொள்கைகளை தெளிவாக தீவிரமாக செயல்படக்கூடியவர்கள். எனவே அவருடைய வாதம் என்பது இந்த நேரத்தில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. திமுக கூட்டணியில் இருக்கிற வரைக்குமே இந்த சார்ந்த பிசிகாவாக இருக்கட்டும் அல்லது கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும் காங்கிரஸ் கட்சிகளாக இருக்கட்டும் ஒற்றுமையோட ஒரு அரவணைப்போட போன மாதிரி தெரிஞ்சது. இப்போ அந்த அரவணைப்பும் அந்த ஆளுமையும் தாவேகாவுக்கு கிடைக்குமா உங்களுக்கு? ஏன்னா நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் இருந்தபோது அவர்கள் நினைத்த நேரத்தில் அன்றைய முதல்வராக இருந்த திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவர்களை சந்திக்கக்கூடும். அறிவாலயத்திற்கு வந்தாலோ சட்டமன்ற தலைமைச் செயலகத்துக்கு சென்றாலோ இல்லை அவர் இல்லத்திற்கோ சென்று சந்திக்கக்கூடிய சூழல் இருந்ததால் பல்வேறு கருத்துக்களை விவாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. ஆனால் இன்றைக்கு தாவேகா தலைமையோடு அவர்கள் சந்திப்பதே ஒரு பெரிய செய்தியாக வரக்கூடிய அளவுக்கு மாறியிருக்கிறது. எனவே அந்த இடைவெளி என்பது உங்கள் பார்வையில் நீங்களே சொல்வது போல ஒரு அரவணைப்பு குறைவான சூழலில் இருப்பது போன்ற ஒரு தோற்றம் ஏற்பட்டிருக்கிறது. உண்மையும் அதுதான். அதிமுகவை பொறுத்தவரை அந்த கட்சியினர் இப்பொழுதாவது தூக்கத்திலிருந்து எழ வேண்டும். விஜயோட வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைந்தவர்களே அவர்கள்தான். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு ஒரு பெரிய கட்சிக்காக காத்திருக்கிறேன், கொடி பறக்குது பார் என்றெல்லாம் சொன்னாரோ அதிமுக தொண்டர்களே அதன் காரணமாக நிலைகுலைந்து போனார்கள். அதுதான் சென்னை உள்ளிட்ட அந்த 4 மாவட்டங்களுக்குமான தோல்விக்கான காரணமாக அமைந்தது. மிக குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் அமைச்சராக இருந்து தேர்தலை சந்தித்த பொழுது அதிருப்தி இருந்தால் கூட 38,000 ஓட்டு வாங்கியிருந்தார். ஆனால் இந்த தேர்தலில் 18,000 ஓட்டுகள் தான் வாங்குகிறார். மீதி 18,000 ஓட்டுகள் அதிமுகவின் ஓட்டுகள் தான் தாவேகாவிற்கு சென்றிருக்கிறது. அதனால்தான் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் தாவேகா ஒரு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்திலும் வெற்றியையும் பெறுவதற்கு காரணமாக அமைந்தது. இனியாவது அதிமுக தலைமை விழிக்க வேண்டும். திமுகவுடைய திட்டங்கள்ல 4 முதல் திட்டங்களா இருக்கட்டும் இல்ல விடியல் பயணம் அப்படின்ற பேர் மாற்றம், இந்த மாதிரியான திட்டங்களுக்கு பேர் மாற்றங்களை கொண்டு வந்து தாவேகா அரசு அதிமுகவோட திட்டங்களை செயல்படுத்துறத முன்னின்று செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நிர்மல்குமார் ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு நேற்று, அதிமுக கட்சியை கொடுத்துட்டு போயிருமா யாருக்கையாவது அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களை எடப்பாடி கிட்ட வைக்கிறாரு. இது எப்படி நேரடியா இல்ல மறைமுகமாகவோ கட்சியை தாவேகாவோட இணைக்கணும் இல்ல தாவேகிட்ட கொடுக்கணுன்ற மாதிரியே மிரட்டலாம்? இல்லை, இந்த மிரட்டலை அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே ஆதவர்ஜுனா சொன்னதை இப்போது நிர்மல்குமார் வழிமொழிந்திருக்கிறார். நாங்கள் தான் அடுத்த அதிமுக, நாங்கள் தான் இப்போ அதிமுகலாம் ஆதவர்ஜுனா ஏற்கனவே சொல்லிட்டார். அதிமுகவை பொறுத்தவரை அடிமட்ட தொண்டர்கள் இந்த கருத்துக்களை விரும்பவில்லை என்பதுதான் என்னை சந்திக்கின்ற அதிமுக தொண்டர்கள் சொல்கின்ற கருத்தாக இருக்கிறது. நாங்கள் இந்த குன்னத்தொகுதியிலே வெற்றி பெற்று நன்றி சொல்ல போன போது கூட நன்றி சொல்கிற ஊரில் அதிமுக துண்டோடு என்னிடத்தில் கை கொடுத்த அதிமுக தோழர்கள் உண்டு. அவர்கள் அப்படி கை கொடுத்ததற்கு காரணம் நீயாவது வெற்றி பெற்றாயே என்ற மனநிறைவு எங்களுக்குன்னு சொன்னாங்க. அது என்ன கருத்து வெளிப்படுத்துகிறது என்றால், அதிமுக தலைமை இன்றைக்கு ஏற்படுத்தியிருக்கின்ற தோல்வியை தாவேகாவுடைய வெற்றி காரணமாக அமைந்திருக்கிறது. இது மிகுந்த மன வருத்தத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்பதை தான் அதிமுக தொண்டருடைய உணர்வாக நான் உணர்கிறேன்.
அடுத்த தேர்தலில் வந்து தோல்வியடை செய்யறதுக்காக அதிமுகவும் திமுகவும் கூட இணையலான்ற மாதிரியான பல்வேறு கருத்துக்கள் வந்து வளர்த்துக்கிட்டு வருது. அது சாத்தியமா? முதல்ல தமிழக மக்கள் ஏற்றுவாங்க. இல்லை, அந்த பிரச்சனையே இல்லை. மற்றவர்கள் சொல்கின்ற கதைக்கெல்லாம் திமுக பதில் சொல்ல வேண்டும், திமுக தலைமை பதில் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்ப்பதே இது ஒரு நரேட்டிவ் செட்டிங் தான். குறிப்பாக தாவேகாவுடைய வியூகோபாளர்கள் ஆதவர்ஜுனா இந்த கூட்டம் தான் இந்த செய்தியை தொடர்ந்து பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இல்லாத செய்தியை பரப்புகிற ஒரு கோயபல்ஸ் ஹிட்லருடைய காலம் போல பிரச்சார பயணம்தான் இன்றைக்கு விஜயுடைய ஆட்சியில் நடக்கிறது. விஜய் கரூர் செல்வதை ஒரு காலமும் திமுக தவிர்ப்பதற்கு நீதிமன்றத்திற்கு செல்லவில்லை. ஆனால் அன்றைக்கு வந்த தலைப்பு செய்தி பூராவும் விஜயுடைய ரூட் மஃபியா மூலமாக விஜய் ஏதோ கரூர் செல்லாமல் தடுப்பதற்கு திமுக மனு போட்டிருப்பது போன்று செய்தியை பரப்பினார்கள். திமுகவின் மனு என்ன நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது என்று வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. அதில் அந்த வார்த்தையே இல்லை. எனவே தொடர்ந்து அவர்கள் செய்வதெல்லாம் தலைப்புச் செய்திகளை கொடுத்து அதன் மூலமாக மக்களை திசை திருப்பலாம் என்கின்ற எண்ணம் தான். அதுபோன்றுதான் இந்த திமுக அதிமுக குறித்த செய்திகளும். திராவிட முன்னேற்ற கழகம் முழு செயல்பாட்டிற்கு களத்திற்கு வந்துவிட்டது. 6 மாத காலத்திற்கு இவருடைய சில விஷயங்களை நாங்கள் விமர்சனம் செய்ய வேண்டாம் என்று எங்கள் தலைவர் விரும்பிய காரணத்தினால் பொறுத்திருக்கிறோம். ஆனால் மக்கள் பொறுத்திருக்கவில்லை என்பதை நீங்கள் உணர வேண்டும். கன்னியாகுமரியிலே ஒரு கஸ்டடியல் டெத்து ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக சபரிவர்மன் என்பவருடைய உயிரிழப்பிற்கு பிறகு அங்கே என்ன கொந்தளிப்பு நிலவுகிறது என்பதை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே போல் பழனியில் அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்தை தனியார் ஒருவருக்கு விற்றது குறித்து இன்றைக்கு நீதிமன்றம் மிகுந்த கண்டனத்திற்குரிய செய்தியாக பார்த்து அவர்கள் அதில் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் அதையும் மூடி மறைக்கிற விஷயமாக, அதை திசை திருப்புகிற விஷயமாகத்தான் இந்த அமைச்சர் பெருமக்கள் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே மக்கள் களத்திற்கு வந்து விட்டார்கள். எனவே நிச்சயமாக திராவிட முன்னேற்றம் எதிர்காலத்தில் இந்த அரசை முழுமையாக வெட்ட வெளிச்சப்படுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாடுகள் தொடரும்.